மீன் பிடிக்க காரில் தான் போவோன்னு அடம் பிடிச்சி எல்லாரையும் கூட்டின்னு கடைசியாக கார் எடுத்தாச்சுங்க. கார் எடுத்துக்கிட்டு கரெக்டாக நம்ம எனக்கு இதை பாரு உள்ள சிப்பங்களா மலாட்டை மட்டும் ஒன்று இப்போ கீழே கொட்டா மலாட்டை மட்டும் கீழே கொட்டுறா. வலை எடுக்கிறதுக்கு மட்டும் பை இருந்தால் போறேன். வலை எடுத்துன்னு வர பை மட்டும் என்ன விஷயமா நீ வேணா காசு தேவையில்ல. சரி நம்ம வேடிக்கை தானே பார்க்க போனோன்னு போய் ஓரமாக நின்று பார்த்துன்னு இருந்தா உள்ளே இறங்கடான்னு சொல்லிட்டு நம்மளும் இறக்க விட்டாங்க. நைட்டு சரியான குளிருங்க. தண்ணி செம்ம சில்லுன்னு இருந்தது. தண்ணிக்குள்ளே இறங்கி நடந்து போயிட்டே இருக்கோம். நம்மளும் சரி வலையை பார்ப்போம். நம்மளும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஏரிக்குள்ளே இறங்கி வலையை போய் பார்க்கலான்னு வலையாண்ட போனோம். மீன் இருந்தது. நீங்களும் வர நெக்ஸ்ட்டு வரும் பாருங்கள். உள்ளே போயிட்டே இருக்கோம். இங்கே தான் ஆழம் கம்மி. போக போக பார்த்தீங்கன்னா இடுப்பெரிக்கும் வந்துடுச்சு. அப்படியே வலையை தேடிட்டு நிலா வெளிச்சத்துலேயே தேடி போயிட்டே இருக்கோம். வலையை கடைசியாக போயிட்டு கிட்டே போய் பார்த்தாச்சு. இப்போ வலையை பார்த்ததுக்கப்புறம் வலையை லைட்டாக தூக்கி பார்ப்போம் நம்ம மணின்னு சொல்லிட்டு தூக்கி பார்த்தோம். ஒன்றுமே இல்லை. ஒரு மீன் கூட மாட்டவே இல்லை அந்த இடத்துல. சரி ஒன்று கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தூக்கி பார்த்தோம். அங்கே ஒரு மீன் மாற்றிருந்தது. சரி மணி அது எடு மணி அப்படின்னு கொட்டதுக்கப்புறம் மணி வந்து எத்தாப்பில் எடுத்துகிட்டு அப்படியே பையில் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மீன் பார்த்துன்னு தான் கடைசியாக ஒரு 2 கிலோ கிட்ட மீன் தேர்த்தியாச்சு. எப்போ மாட்டின வரைக்கும் போதும்பா வாப்பான்னு சொல்லிட்டு அதை நைட்டாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தாங்க. நைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டே மசாலா போட்டு வச்சாச்சு. மார்னிங் எழுந்தோடனே பாருங்கள் என்ன பண்ணுறான்ட்டு.